தமிழ்நாட்டு ஆர்சிபி ரசிகர்களோட ஏகோபித்த வரவேற்போட இந்த ஆர்சிபி ஆக்ஷன் பிளானிங் வீடியோ பார்ட் 2 உங்களை வரவேற்கின்றேன். அதே போல தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்களுக்கும் கொடுங்க. அண்ட் கமெண்ட் பண்ணவங்களுக்கும் இப்போ கமெண்ட் பண்ண போறவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 2வது எபிசோட்ல ஃபில் சால்ட்டை அவங்க எப்படி பிக் பண்ணாங்க, எதனால நாங்கள் ஃபில் சால்ட்டை எடுத்தோம், ஆல்மோஸ்ட் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுல ஏன் வில் ஜாக்ஸ் அவங்களால பிக் பண்ண முடியல, ஃபேஃப் டு பிளேஸ் அவங்களால பிக் பண்ண முடியல, ரச்சின் ரவீந்திராவுக்கும் அவங்க ஸ்கெட்ச் போட்டுருக்காங்க. இது எல்லாமே 2வது எபிசோட்ல இருக்குது, எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்குது. தமிழ்ல கொடுக்கறதுக்காக நான் உங்களுக்காக வந்திருக்கிறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2025ல ஆர்சிபி ஆக்ஷன் பிளானிங் வீடியோ பார்ட் 2 ஸ்பெஷலுக்கான இந்த ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓப்பனருக்கு வந்து 5 பிளேயர்ஸ், அதில் டாப் 3 பிளேயர்ஸ், அந்த 5 பிளேயர்ஸ்ல டாப் 3 பிளேயர்ஸ் சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதில் 4 இந்தியன்ஸ், ஒரு ஓவர்சீஸ் பேட்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அந்த 4 பேர்ல பிளேயர் சி யாருன்னு தெரியுமா, நீங்க கெஸ் பண்ணுங்க அப்படிங்கும்பொழுது கேஎல் ராகுலா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை கேஎல் ராகுல் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த சி பிளேயர் யாரு அப்படின்னா, சி பிளேயர் வந்து ஃபேஃப் டு பிளேஸஸ். ஸோ கேஎல் ராகுலை பற்றி அதுக்கப்புறம் அங்கே பேச்சே கிடையாது. கேஎல் ராகுலை எடுப்பாங்க, நம்ம மட்டும் தான் மனக்கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம். அவங்க கேஎல் ராகுலை பிக் பண்ணலை. ஃபேஃப் டு பிளேஸஸோட ஸ்டாட்ஸ் சொன்னாங்க, அன்பிலீவபிளாக இருந்தது அப்படின்னு. ஃபேஃபை ஓகே கன்சிடர் பண்ணுவோங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்சிபி வில் ஜாக்ஸுக்கு ஆர்டிஎம் போலன்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அவங்களுக்கு வில் ஜாக்ஸை விடணுங்கிறது ஆசை கிடையாது. ஆனால் வில் ஜாக்ஸை பற்றி அங்கே பேசும்பொழுது வில் ஜாக்ஸ் பேட்டிங்கும் பண்ணுவார், பவுலிங்கும் பண்ணுவார். பணத்தை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கண்டினியூட்டி அப்படிங்கிறது முக்கியம். நாம வில் ஜாக்ஸை மிஸ் பண்ணால் ஒரு ஆஃப் ஸ்பின்னை மிஸ் பண்ணுவோம், இந்த ஐபிஎல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னரே இல்லாமல் போவோம் அப்படின்னு வில் ஜாக்ஸை பற்றி, வில் ஜாக்ஸோட இம்பார்ட்டன்ட் பற்றி, டீமில் அவர் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றியும் வந்து ரொம்ப தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தினேஷ் கார்த்திக் ஆரம்பிச்சார். இதை பாருங்க, இப்போ இந்த பேட்டிங் மீட்டிங்கோட பாலிசி என்ன, பேக் டு பேக் பவுண்டரிஸ் அடிக்கணும், 20 ரன்னுக்கு ஓவர் மேலே அடித்தா அது கிரேட்டு, இல்லைனா நல்ல ஓவரை பெரிய ஓவராக மாற்றணும். அந்த நல்ல ஓவரானா ஒரு விக்கெட் விழுந்திருக்கு, இல்லை 5 ரன் தான் இருக்குது முதல் 3 பால்னா, அடுத்த 3 பாலை வந்து 2 சிக்ஸோ 3 சிக்ஸோ இல்லை 2 சிக்ஸோ ஒரு 4 அடிச்சு அது வந்து ஒரு 12 ரன் ஓவராக மாற்றணும் அப்படிங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா அட்டாக்கிங் அபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு தினேஷ் கார்த்திக் சொல்லிட்டு இருக்கும்போது மோபட் உள்ள வந்து அக்ரெசிவான ஸ்டார்ட் கொடுக்கணும். தினேஷ் கார்த்திக் ஆமா இயர்லியா அவர் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொன்னார். ஸோ அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே மலோலன் ரங்கராஜன் என்ன சொல்லியிருந்தாரு, ஃபேஃப் டு பிளேஸஸை பற்றி மென்ஷன் பண்ணும்போதே உடனே நம்மளுக்கு விக்கெட் கீப்பராக இருந்தால் பெட்டரு, அப்போ ரச்சின் ரவீந்திரா அப்படிங்கிற மாதிரி அங்கே பேச்சு அடிபட்டிருந்தது. ஸோ ரச்சின் ரவீந்திராவையும் கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு கர்நாடகா வார்ன் பிளேயர், பெங்களூருக்காரரு, அவருக்கு இங்கே ஆர்சிபிக்காக ஆடணுங்கிறது ஆசை. தென் சின்னசுவாமியில் எக்ஸ்ட்ரானரியாக ஆடி இருக்கிறாரு அப்படிங்கிறதும் ஸோ உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இங்கே அவர் தான் 100 அடிச்சு டீமை காப்பாற்றினார். தென் வேர்ல்டு கப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 100 மறக்கவும் மாட்டாங்க அப்படிங்கிறதுல ரச்சின் ரவீந்திரா வந்து கன்சிடர் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படியே மோபட் திரும்ப கண்டினியூ பண்ணாரு. பாருங்க, நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஃபில் சால்ட், நரேன், இவங்க எல்லாரும் இந்த லாஸ்ட் 2 வருஷத்துல டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் பிளேல 80 ரன்களுக்கு மேலே 80 ரன்களுக்கு மேலே அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 6 ஓவர் வந்து அவங்க அடிச்சு துவம்சம் பண்ணி ஒரு பார் ஸ்கோரை செட் பண்ணியிருக்கிறாங்கிறது மென்ஷன் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஒரு விஷயம் புரியுது, ஆர்சிபி இந்த இடத்துல என்ன யோசிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பவர் பிளேயிலே ஒட்டுமொத்தமாக கேமை கில் பண்ணி ஆப்போனண்ட்டை தூக்கி துவம்சம் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோர் பரவாங்களா, ஒரு பெரிய ஸ்கோரை அவன் இங்கேயே செட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மோபட் வந்து இங்கே பாருங்க, நம்மளுக்கு ஆர்சிபிக்கு யார் சரியா இருப்பா ஓகேங்களா, அவங்கள நம்ம இப்போ ரேங்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மோபட் கண்டினியூ பண்ண. மறுபடியும் தினேஷ் கார்த்திக் உள்ள வந்தார். ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிக்கணும், பவுண்டரிஸ் அடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 6 பால் ஸ்ட்ரைக் ரேட் வெர்சஸ் ஸ்பின் அப்படின்னு அவர் கேட்கும் போது எங்கள் ஃபில் சால்ட்டோட ஸ்டாட்ஸ் கொண்டு வந்தாங்க. பவர் பிளேயில் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நல்லா டேக்கிள் பண்ணுறவங்க, ஏன்னா போன வருஷம் விராட் கோலிக்கு ஃபேஃப் டு பிளேஸஸுக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வந்து சின்ன சுவாமிலையும் சரி பொதுவாக எல்லா இடத்துலையும் வந்து ஆட்டம் காமிச்சாங்க. அதனால டல்லாகவே இருந்தது பவர் பிளேங்கிறது. அதனால சித்தார்த் மணிமாறனை வந்து எல்எஜி இம்பாக்ட் சபாக உள்ள கொண்டு விராட் கோலியோட விக்கெட் கூட எடுத்தார். ஸோ அவங்க ஃபோக்கஸ் பண்ணது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஃபர்ஸ்ட் ஓவர் இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் போட வந்தா லாஸ்ட் 2 வருஷமா அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கிறாரு ஃபில் சால்ட். அவரோட ஆவரேஜ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா 50, ஸ்ட்ரைக் ரேட் 160 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டி ஃப்ளவர் உள்ள வந்து ஏங்க நான் அக்ரி பண்ணிக்கிறேன், அவரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தெரியல, கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி கண்டினியூ பண்ணதுக்கு அப்புறமா மலோலன் ரங்கராஜன் வந்து நிறைய பேசினாரு. பட் அதில் அவர் மென்ஷன் பண்ணது என்னன்னா, ஸோ இந்தியன்ஸ் பற்றி அவர் கேட்டார். உடனே மோபட் வந்து இப்போ ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம ஸ்மூத்தாக ஸ்லோவாக மூவ் பண்ணலாம்ங்கும்போது டக்குன்னு ஸ்க்ரீனில் வந்து அவங்களோட 11ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது தான் இங்கே தான் நம்ம ஆர்சிபி ஆர்ஆர்லாம் ப்ரியாரிட்டியில் வச்சுருந்து ஆப்ஷன் வச்சுருக்கிறாங்க.
ஸோ அதில் யாரெல்லாம் எடுத்தாங்கன்னு பார்க்கும்பொழுது வெங்கடேஷ் ஐயரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 3ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ வெங்கடேஷ் ஐயரை நம்பர் 3ல ஃபிக்ஸ் பண்ண உடனே ஆண்டி ஃப்ளவர் என்ன சொன்னார்னா, வெங்கடேஷ் ஐயரும் ரஜத் படிடாரும் எனக்கு ஒரே மாதிரியான பிளேயர்ஸாக தெரியுறாங்க. வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி விரட்டி வெங்கடேஷ் ஐயருக்காக போனாங்க. சில ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிளேயர் தான், அவங்க அந்த ஒரு பிளேயர் மட்டும் தான் எழுதி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேற யாரும் ஆப்ஷன் எழுதி வைக்கல. ஆக்சுவலி ஆப்ஷனுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ராங்காக நான் அவங்க எவ்வளோ அமௌண்ட் போனாலும் எடுப்பேன். அது நல்லதா கெட்டதாக கிடைக்குன்னா நல்லதாகவும் அமையும் கெட்டதாகவும் அமையும். ஸோ அது வந்து ஒரு லாட்ரி மாதிரி தான். நம்பர் 6க்கு ஜித்தேஷ் சர்மான்னு வந்துட்டாங்க. அதனால் ஜித்தேஷ் சர்மாவுக்கு அவ்வளோ காசு கொடுத்து இறச்சாங்க. சஹல் திரும்ப ஆர்சிபிக்கு வரமாட்டார் போக மாட்டாருங்கிற மாதிரி பேசும்பொழுது சஹலையே விட்டுட்டிங்களான்னு யோசிக்கும்போது சஹலுக்கு அவங்க எழுதி வச்சிருந்தாங்க. நம்பர் 11ல் சஹலோட பேர் மட்டும்தான் இருந்துச்சு. ஜித்தேஷ் சர்மாவையும் சஹலையும் ஆப்ஷனில் நம்ம கண்டிப்பாக எடுத்தே ஆகணும், நம்மளுக்கு இவங்க தேவை அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க. ஒருத்தர் ஃபியூச்சர், இன்னொருத்தர் சின்னசுவாமியில் நல்லா பண்ணவர், இப்போ ஐபிஎல் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு சஹல் ஆப்ஷனில் கிடைக்கல, சுயேஷ் சர்மா பிக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்பர் 9ல் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜனோட பேர் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. டெல்லி கேபிட்டல்ஸ் கொத்திட்டு போனாங்க, ஒரு 50 லட்சத்தில் கொத்திட்டு போனாங்க. ஆர்சிபி விரட்டி போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு புவனேஸ்வர் குமார் அந்த ஸ்லாட்ல கிடைச்சாரு. ஹர்ஷ்தீப் சிங்கோட பேரும் இருந்துச்சு அண்ட் பிரசித் கிருஷ்ணாவோட பேர் இருந்துச்சு. மிச்செல்லாம் பிளர்ல போயிடுச்சு. நம்பர் 8ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ககிசோ ரபாடா, ஸ்டார்க், ஜோஷ் ஹேசல்வுட், நேத்தன் எல்லிஸ், துஷாராவோட பேர் இருந்தது. இதில் வந்து ஜோஷ் ஹேசல்வுட்டும் துஷாராவும் உங்களுக்கு கிடைச்சாங்க. கேஜி ரபடா வேணுங்கிறதையும் ஆல்ரெடி அவங்க அதை பற்றி பேசியிருந்தாங்க. நம்பர் 5ல் டேவிட் மில்லர், லியம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், டானவன் ஃபெராரா, ரோமன் பவுல்னு போனாங்க. ஆனால் இதில் லியம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட் கிடைச்சாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ஆப்ஷனில் எவ்வளோ சூப்பராக விளையாண்டுருக்காங்கன்னா, எங்களுக்கு இந்த பிளேயர் மட்டும்தான் வேணும்னு வந்து 2 பேர் எழுதி வச்சிருந்தாங்க. அந்த 2 பேர்ல அவங்க ஜித்தேஷ் சர்மா கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் 2வது ஆப்ஷனா வச்சிருந்தாங்க, அதுல புவனேஸ்வர் குமார் கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் 3வது ஆப்ஷனா இருக்கக்கூடிய ஜோஷ் ஹேசல்வுட் கிடைச்சாங்க, துஷாராவும் கிடைச்சாங்க, திருப்தி. அதுக்கப்புறம் லியம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட் ஆப்ஷன் 2, 3ல இருந்தாங்க, உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க. கசன்ஃபரோட பேர் எழுதியிருந்தாங்க. ஒருவேளை குருணல் பாண்டியா எடுக்கணும்னா இவங்களால கசன்ஃபருக்கு போயிருக்க முடியும் நான் நினைக்கிறேன். ஆப்ஷனுக்கு வந்து ஆர்சிபி தெளிவா விளையாண்டாங்க. பட் நம்ம சொல்லலாம் இன்னும் நல்லா விளையாண்டுருக்காங்க. ஆனா அவங்க ஆப்ஷனுக்கு முன்னாடி ஒரு பிளான் சூப்பரா போட்டாங்க. அந்த சூப்பரான பிளானை அங்க வந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அப்படியே மூவ் ஆகும்போது மலோகன் ரங்கராஜன் வந்து இந்தியன் பேட்டர்ஸ் மேல பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்கிறவங்க யாராவது அப்படின்னு அவர் கேட்டார். அப்படியே தினேஷ் கார்த்திக் நாம ஏன் ஃபாரின் ஓப்பனர்ஸ்க்கு போகணும், இந்தியன் ஓப்பனர்ஸ்க்குலாம் போகலாம்ல, இப்போ இஷான் கிஷன் நல்லா பண்ணியிருக்காரு போலாமே, இந்த மாதிரி ஓவருக்கு 12 ரன் அடிக்கக்கூடியவர் தானே அவர் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்படியே அடுத்த கட்டு மூவ் ஆயிட்டாங்க. மூவ் ஆகும்போது அவங்களை பொறுத்தவரைக்கும் வில் ஜாக்ஸ் எடுத்தே ஆகணுங்கிறதுல தெளிவா இருந்தாங்க. சால்ட் வில் ஜாக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகும்போது வில் ஜாக்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா சால்ட் இஸ் தண்டர் புரிஞ்சிச்சு எனக்கு. சால்ட் தான் போவாங்க. அந்த 10 நிமிஷம் வீடியோலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஷூட் பண்ணிருக்கலாம். ஆனா சால்ட்டுக்குள்ள முடிக்கிட்டாங்க. ஏன்னா அவர் எடுத்து பாத்தீங்கன்னா 1வது இடத்துல 2வது இடத்துலயோ இல்ல 2வது இடத்துலயோ 1வது இடத்துலயோ இல்ல 2வது இடத்துலயோ 1வது இடத்துலயோன்னு சொல்லிட்டு 2 அது 1-2க்குள்ள மட்டும் தான் சால்ட் இருந்துகிட்டே இருந்திருக்கிற எல்லா விதத்திலையும் பார்க்க முடியுது. ஸோ சால்ட் தான் எடுக்கணும்னு முடிவும் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்டாட் ஒன்று கேட்டாங்க. ஃபில் சால்ட் வந்து பாத்தீங்கன்னா T20 கிரிக்கெட்ல வந்து ஓவருக்கு 15 ரன்னுக்கு மேல 35% அடிக்கிறாரு. ஓவருக்கு 15 ரன்ஸ் அப்படிங்கிறது 35% மேல அடிக்கிறாரு. 6 to 8 ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 28% மேல அடிக்கிறாரு. 12ல இருந்து 15 ரன்ஸுக்கு மேல 30% ஆஃப் ரன்ஸ் வந்து அடிக்கிறாரு. ஓவருக்கு 15 ரன் 35% அப்படின்னா 12 to 15 அப்படிங்கிறது வந்து 30% அப்படின்னா மொத்தம் 60% அவரால் ஷோர் ஷாட்டா ஓவருக்கு 12 ரன்னுக்கு மேல அடிக்க முடியுது. ஓவருக்கு 12 ரன்னுக்கு மேல அடிக்க முடியுது. இருங்க, இப்ப நான் சொல்றது இருக்கட்டும். தினேஷ் கார்த்திக் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு, 1 இல்ல 2 ஓவரை எப்படியுமே வந்து ஒரு 12 ரன்னுக்கு மேல போறாரு. எப்படிங்க அது பாசிபிலிட்டி? அவங்க மனுஷனே இல்லைங்க சால்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். எனக்கு வந்து என்னங்க T20 கிரிக்கெட்டு வேற மாதிரி தான் போல அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்ல. சால்ட் உக்கிரமா ஆடி இருக்கிறாரு. அதுலயும் வந்து மலோகன் ரங்கராஜன் சொன்னாரு அவர் டிஸ்பியூட் வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னு சொன்னார். இங்கே வேணா பாருங்க, சால்ட் செம்மையா ஆடிட்டாரு அப்படின்னா அடுத்தடுத்த ஐபிஎல் ஆப்ஷன்ஸ்ல அவர் பெரிய அளவுக்கு விலையும் போவார்ல. இப்போ ஒரு 7 பேர்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆர்டர் பண்ணி சொல்லுங்க, உங்களோட ஆப்ஷன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் மேக்ஸிமம் சொன்னது வந்து வருஷப்படத்துல எல்லா பிளேயர்களோட பேரையும் நான் சொல்றேன். சால்ட், வில் ஜாக்ஸ், ஜாஸ் பட்லர், ரச்சின் ரவீந்திரா, குர்பாஸ், ஃபேஃப் டு பிளஸஸ், டெவன் கான்வே, இவங்க ஒரு 7 பேரோட பேர் சொல்லியிருந்தாங்களா. இந்த 7 பேர்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1ல வந்து 7 பேருமே சால்ட்டை தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் தினேஷ் கார்த்திக்கு ரச்சின் ரவீந்திரா மேல என்ன காதல்னு தெரியல. மேபி ரொம்ப க்ளோஸா அவர் நிறைய கேம்ஸ் பார்த்துருக்கலாம். ஓடிஐ வேர்ல்டு கப்ல இருந்து அதுக்கப்புறம் டெஸ்ட் மேட்ச்ல இருந்து கமெண்ட்ரி பாக்ஸ்ல தானே தினேஷ் கார்த்திக் இருந்தாரு, க்ளோஸானா பார்த்துருப்பாரு. ஸோ ரச்சின் ரவீந்திராவே அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 5ல ஃபேஃப் டு பிளஸஸ் சொல்லிட்டு நம்பர் 6க்கு டெவன் கான்வே மாத்திருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், இல்ல கர்ன்வே விக்கெட் கீப்பிங் பண்ணுவார், அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 5ல நான் கர்ன்வே வச்சுட்டு ஃபேஃப் டு பிளஸஸ் வந்து நம்ம 6ல வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அவர் அந்த டாப் 3 வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்றவங்க தான் சால்ட், ரச்சின் ரவீந்திரா, பட்லர். அதுல ரஹமனுல்லா குர்பாஸையும் வச்சிருந்தாரு, டெவன் கான்வேயும் வச்சிருந்தாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நான் பேட்ஸ்மேனாகவும் இருக்கணும், விக்கெட் கீப்பராகவும் இருக்கணுங்கிறதுல தெளிவாகவும் இருந்தாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 7 பேரும் சேர்ந்து கலந்து கட்டி யாரெல்லாம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணது என்னன்னா ஃபர்ஸ்ட் சால்ட், அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திராவுக்கும் வில் ஜாக்ஸுக்கும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெவி காம்படிஷனா இருந்தது. மொத்தம் 7 பேர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவை
4 பேர் பிக் பண்ணாங்கிறத தாண்டி 2வது பொசிஷன்ல வச்சிருந்தாங்க. வில் ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வச்சிருந்தாங்க. ஃபேஃப் டு பிளஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3, 4, 5ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தடுமாறிக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருந்தார். ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஷன் முடிஞ்சது, வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு ஆர்டர் பண்ணாங்க. சாப்பாடு ஆர்டர் பண்ணி முடிஞ்சோடனே கடைசியாக ஒரு ஸ்லைடு ஒன்று போட்டாங்க. சால்ட்டு, வில் ஜாக்ஸ், ஃபேஃப் டு பிளஸஸ் நாங்கள் இவங்க எல்லாரையும் ஓப்பனிங் ஸ்லாட்டுக்கு கன்சிடர் பண்ணோம். சால்ட்டோட மொட்டத்தரமான நம்பரு, அவரோட இந்த டியூவல் ஸ்கில் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார்ல அதுவும், அதுக்கப்புறம் ஆக்ஷனோட ஆர்டர் யார் யார் வராங்கிற ப்ரியாரிட்டிலாம் வச்சு பார்த்துட்டு சால்ட்டுக்கு போனோம். 11.5 கோடிக்கு கிடைச்சாருன்னு சொல்லி கடைசியாக முடிச்சாங்க. சால்ட்டுக்கு மட்டும் ஒரு தனி எபிசோட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது சால்ட்டை ரொம்ப நம்புறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா அவங்க சால்ட், வில் ஜாக்ஸ், ஃபேஃப் டு பிளஸஸை கன்சிடர் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு என்னவோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியா அது கேப்டன்ல மட்டும் தான் இருந்தது. அவங்களை பொறுத்த வரைக்கும் சால்ட், வில் ஜாக்ஸ், ரச்சின் ரவீந்திராவை எடுக்கணும்னு எல்லாரும் ரொம்ப ஈகரா இருந்திருக்காங்கிறது மட்டும் தெரியுது. ஆனா கடைசியா ஃபேஃப் டு பிளஸஸோட பேரை மட்டும் போட்டிருந்தாங்க. சிஎஸ்கே ஒருவேளை ஆர்டிஎம் போகல அப்படின்னா இடையில கண்டிப்பா சொல்றேன் ரச்சின் ரவீந்திராவுக்கு வந்திருந்திருப்பாங்க. இவங்க சால்ட்டை எடுக்கல அப்படின்னா ஆரம்பத்தில் சால்ட் எடுத்தாச்சு. சால்ட் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லியம் லிவிங்ஸ்டன் எடுத்தாச்சு. ஸோ இவங்களுக்கு எதுக்கு வில் ஜாக்ஸ்? அதனால வில் ஜாக்ஸ் பக்கம் இவங்க போகல. சால்ட் வரலாம், ஃபேஃப் டு பிளஸஸும் போயிருந்திருப்பாங்க, ரச்சின் ரவீந்திராவுக்கு போய் பார்த்திருப்பாங்க, வில் ஜாக்ஸுக்கு போய் பார்த்துருந்துருப்பாங்க. அப்படிங்கிறது தான் வந்து நான் இங்க உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ சால்ட் கிடைச்சது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி பெத்தல் இப்போ எப்படி ஆடிட்டு இருக்காரு, ஆர்சிபியோட 11ல் அவர் இருப்பாரான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பார்த்துட்டு வாங்க. ஆர்சிபி ஆக்ஷன் பிளானிங் வீடியோ பார்ட் 1 தமிழ்ல இருக்கு. அதை பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்க. அதுக்கப்புறம் பார்ட் 3 நாளைக்கு வருது அண்ட் பார்ட் 4 வரும். ஸோ ஒவ்வொரு எபிசோடையும் பார்த்துட்டு மாற்றி பார்க்கணும்னாலும் பார்த்துட்டு வாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது எபிசோட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் உங்களோட ஆர்சிபி நண்பர்கள் இருந்தாங்கன்னா நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி அண்ட் இந்த வீடியோவை பார்க்க வச்சு அவங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸ் உங்களோட ஆர்சிபி நண்பர்கள் இருப்பாங்க தமிழில், அவங்களுக்கு நம்மளோட சேனலை சஜஸ்ட் பண்ணி ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மறக்காம இருங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ ஃபில் சால்ட்டை பற்றி இவ்வளோ பேசியிருக்கிறாங்க, இவ்வளோ பேசி உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்குதுன்னா ஃபில் சால்ட் ஆர்சிபிக்காக இந்த வருஷம் எவ்வளோ ரன் அடிப்பாரு? ஆரஞ்சு கேப் ஹோல்டரா, விராட் கோலியா, ஃபில் சால்ட்டா, யார் இருப்பாங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம். அடுத்த ஐபிஎல் ஆக்ஷன் பிளானிங் வீடியோ பார்ட் 3ல சந்திக்கிறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ஸ்டே டியூன்டா இருங்க.